வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். செப்டம்பர் எண்டில் இருக்கும். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 செப்டம்பர் எண்ட் வீக்கில் தான் நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு டவுன்ஃபாலை ஸ்டார்ட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 26,200 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து ஒரு டவுன்ஃபாலை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் ஆயிருக்கு மார்க்கெட் இந்த டவுன் ட்ரெண்டில் இறங்க ஆரம்பிச்சு. ஓவராலாக இந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்கு சார் மார்க்கெட்டுக்கு? இட்ஸ் பீன் அ பிக் கன்சாலிடேஷன். நிறைய பெரிய பெரிய கம்பெனி டிசிஎஸ், ரிலையன்ஸ், கொட்டாக் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் கடைசி 1 இயரில் ₹2 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு ₹10 நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னண்ட்டாக ஒரு 1 இயர் 1 இயர்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷமாகவே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்களோ அதே விலைக்கு இன்றைக்கி இருக்குது. லிட்ரலி நில் ரிட்டர்ன்ஸு. வெரி டஃப் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான். நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு, எலெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குற டோல்ஸு. இப்போ இந்த இன்றைக்கோட ஃபால் கூட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐடி இருந்தால் கூட பீகாரில் ஒரு 75 லட்சம் பேருக்கு 10,000 கொடுக்குறேன். இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா டோல்ஸ் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆகிப்போச்சு. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு தெரில. ஸோ யார்கிட்டேருந்து எடுத்து யார் தருது? ஸோ ஃபிஸ்கல் டிசிப்ளின் இல்லையோ அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்களோ, அதனால தான் அடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஸ்பெசிஃபிக்காக இன்னையோட மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் பற்றி பேசுனீங்க. ட்ரம்ப் நேற்று ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு 100% டேரிஃப் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஒரு நீஜாக் ரியாக்ஷன் அப்படின்னு இன்னைக்கான மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை எடுத்துக்க முடியாதா சார்? நிச்சயமா. ஏன் அப்படின்னாக்கா, அதில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. ஜென்ரிக் ட்ரக்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரா, இல்லாட்டி ஏபிஐ இருக்கிற பேட்டன்ட் இருக்கிற ட்ரக்ஸுக்கு, பிராண்டட் ட்ரக்ஸுக்கு கொடுக்குறாரா, அதில் கொஞ்சம் டிலமா இருக்குது. ஏன்னாக்கா எல்லாத்துலேயுமே ஒரு கொக்கி வச்சு தான் பேசுகிறது. இந்த H1B விசா கூட பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சொல்லும்போது பிளாங்கெட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏற்கனவே H1B அப்ளை பண்ணவங்களும் இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் இதுலேயும் நாளைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரலாம். பட் இருந்தாலும் இந்த 100% டேரிஃப் ஆன் ஃபார்மசூட்டிக்கல்ன்றது கொஞ்சம் பெரிய ஜர்க் தான். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் ஒரு 1,400 பாயிண்ட் ஜஸ்ட் லைக் தட் கீழே விழுந்துருச்சு. நிஃப்டியோட ஃபாலோட பேங்க் நிஃப்டியோட ஃபால் ரேப்பிடாக இருக்குது. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பேங்க் நிஃப்டியோட ஃபாலும் பெருசாக இருக்குது. அக்ராஸ் தி போர்டு பீப்புள் நாளைக்கு இருக்காதோ அப்படின்ற பயத்தில் விற்கிறாங்களோ. ஏன்னா மார்க்கெட் 10 பாயிண்ட் ஏறிச்சுனாக்கா ஒரு 1000 கோடி விற்கிறாங்க, 20 பாயிண்ட் ஏறிச்சுன்னா ஒரு 5000 கோடி விற்கிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. மார்க்கெட்டை தொடர்ந்து ஒரு 30-40 பாயிண்ட் கூட ஏற விடாமல் எவ்ரி ரைஸ் செல் அண்ட் ரைஸ் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் டைரக்டா இந்தியாவோட இம்பாக்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் வந்ததை பார்த்தோம். அதே மாதிரி சைனா US ட்ரேட் வார் பார்க்குறோம். US இந்தியாவில் டைரக்டா அதிகமான அளவில் டேரிஃப் விதிச்சதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு சார்? கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல் டைமே அடிச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பேர் பண்ணால் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மச் பெட்டர். ஓகே, என்ன பிரச்சனைனாக்கா டிஏஎஸ் கூட கீழே தான் வாங்குறாங்க, மேலே வாங்க மாட்டேங்கிறாங்க. மார்க்கெட் மேலே போச்சுன்னா எஃப்ஐஎஸ் வித்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட ஹோல்டிங் ஆல் டைம் லோவில் இருக்குது, 15.5% கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ மேலே போச்சுனாக்கா தே ஆர் யூசிங் திஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிட் இல்லையா? ஸோ அவங்களுக்கு எக்ஸிட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடாது, மேலே விற்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே கீழே வாங்க பார்க்குறாங்க. பாட்டம்ல ஸ்பிட்டாக கீழே இறங்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ திஸ் அ பிக் டக் ஆஃப் ஃபார் பிட்வீன் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ். டிஏஎஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஹேண்டிகேப் என்னன்னாக்கா, அவங்களால ஆப்ஷன்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி டிஏஎஸும் சரி அவங்க தே கேனாட் ஆக்சுவலி ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ். இந்த எஃப்ஐஎஸ் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் ஒரு பெரிய பிரேக் மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ கீழே வேற மார்க்கெட் தடுத்து நிறுத்தலாம். ஸோ இவங்களுக்கு ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ண முடியாது அப்படின்றதால டிஏஎஸ் கேன் ஒன்லி பை இட் இன் ஈக்விட்டி. அவங்க ஆப்ஷனில் பெருசாக விளையாடி, ஃபியூச்சர்ஸில் பெருசாக விளையாடி மார்க்கெட்டை கீழே கொண்டு வராங்க. இதுதான் முக்கியமான காரணம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் திங்க் மியூச்சுவல் ஃபண்டையும் ஈவன் நம்ம டிஏஎஸ்கையும் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம், அவங்கள ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஃப்ஐஎஸோட இந்தியன் மார்க்கெட் பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஆல் டைம் லோவில் இருக்கு. மார்க்கெட் இந்தியா இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த பாஸ்ட் 1 இயரில் எஃப்ஐஎஸ் ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக இந்தியாவிலேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க சார்? 2-3 விஷயம். இந்த எஃப்ஐஎஸ் எல்லாருமே யூஎஸ் பேஸ்ட் தான் இருப்பாங்க. ஓகே,
ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட முடிவுகள் இருக்கும். இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு எல்ஐசியை வாங்கினா வாங்கி தானே ஆகணும் இல்லையா? மார்க்கெட் மேலே ஒரு ₹500 தூக்கின்னு போ அப்படின்னு எல்ஐசிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கனாக்கா எல்ஐசி வாங்கிடும், டிஎஸ் வாங்கிடுவாங்க. அது மாதிரி இந்த எஃப்ஐஸ் வந்து ப்ரிடாமினன்ட்லி தேர் பேஸ்ட் அவுட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு அலைன்டாக தேர் எக்ஸிட்டிங். தட்ஸ் வாட் இஸ் தி ரீசன். அப்புறம் ரிசர்வ் பேங்க்ஸோட ரேட் கட்ஸ், இந்தியன் ரிசர்வ் பேங்க்கும் 2 முறை ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருந்தாங்க, ஃபெட் கட்டும் இப்போ நடந்திருக்கு. இந்த ரேட் கட்ஸ், குளோபலி நடக்கிற ரேட் கட்ஸ் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்ல இம்பாக்ட் நடந்திருக்கா? கடைசி 2 வாட்டி நடந்த ரேட் கட்டுக்கு இந்தியன் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 53,600 56,000 போயிடுச்சு. ஓகே. யூஎஸ்ல நடந்த ரேட் கட்டுக்கும் மேலே போயிடுச்சு. அது ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ ரிசர்வ் பேங்க் பாலிசி ஓரளவுக்கு தான் ப்ராப் அப் பண்ண முடியும். பட்ஜெட்ரி சப்போர்ட்டு, மற்ற டாக்ஸஸ், இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தண்டாக மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கொஞ்சம் டிலி டாலிங்காகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு கடைசி ஒரு 2-3 வருஷமாகவே ஒரு 2024 எலெக்ஷனுக்கு அப்புறமாவே இட் வாஸ் அ ஜோல்ட் ஃபார் தி பிஜேபி கவர்மெண்ட் நாட் டு காட் செக்யூர் மெஜாரிட்டி இல்லாததால் அவங்க நிறைய டோல்ஸ் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ₹2,000 ₹3,000 கொடுக்குறாங்க. இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா ₹10,000 கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க, பிஜேபி வீக் ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு பெரிய ஆட்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இது கொடுத்தும் ஜெயிக்க முடியும்னுச்சிங்க. பீகார் எலெக்ஷனில் 75 லட்சம் பேருக்கு 10,000 கொடுக்குறேன்றாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு ஆஃபர் கொடுத்து நீ உங்ககிட்டே 10,000 வாங்கிக்கிறேன், நவராத்திரிக்கு வந்து 10,000 கொடுக்குறேன்ட்டாங்க. 10,000 வந்து சேர்ந்துடும். நவராத்திரி முடிஞ்ச பிறகு காங்கிரஸ் வந்து நான் 20,000 கொடுக்குறேன்னு சொன்னாச்சுங்க. இந்த 10,000 வந்துச்சு, காங்கிரஸ் 20,000 வந்துச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மாற்றி ஓட்டு போட்டு பிஜேபி தோத்துருச்சுங்களேன். தட் மே ஹேவ் பிகர் இம்பேக்ட். ஸோ இது மார்க்கெட் இந்த டோல்ஸ் தான் ஒரு பெரிய இம்பேக்ட். ஃபிஸ்கல் டிசிப்ளின் இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆட்கள் பயப்படுறாங்க. மார்க்கெட்ல இது ஒரு கோவிடுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணாத ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது. நிறைய பேர் கோவிட் டைம்ல தான் மார்க்கெட்ல என்டர் ஆயிருப்பாங்க, மார்க்கெட் பத்தி கத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில மார்க்கெட்டை ரொம்ப காலமா ஃபாலோ பண்றவங்க குறைவா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வருஷத்துக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டே அடிக்கல, ஆல் டைம் ஹையவே வந்து கிராஷ் பண்ணல அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தானா? ஒரு இன்வெஸ்டர்ஸ் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுமா? மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டா பல வருஷம் தொடர்ந்து இருந்தது. எப்படி வந்து 2020 2024 செப்டம்பர் வரைக்கும் ஆல் டைம் ஹை அடிச்சுட்டே இருந்ததோ, 7,511 மூச்சு பிடிக்க விடாம 26,277 வந்துட்டான் இல்லையா? 3.25 மடங்கு வந்துட்டான். ஓகே, இவ்வளோ மேலே வந்தவன் மூச்சு விட்டு தான் ஆகணும். எங்கே இந்த இடத்துல கொஞ்சம் எடுக்கணும், மூச்சு எடுக்கணும் இல்லையா? இப்போ பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ 2020 வந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னடா மார்க்கெட் ஏறும்னே நினச்சிட்டு இருந்தோம், இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. பல பேர் பேனிக்கில் இருக்காங்க. எஸ்பெஷலி ட்ரேடர்ஸு இது இங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. ஆப்ஷன் டைனமிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மார்க்கெட் 50 பாயிண்ட் இறங்குது. ஓகே, புட்டு 20 பாயிண்ட்டாக ஏறணும், புட்டு 20 பாயிண்ட் இறங்குது. மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறுது. இன்றைக்கே நிஃப்டி வந்து ஒரு லோலேருந்து ஒரு 70 பாயிண்ட் ஏறிச்சு. கால் அட்லீஸ்ட் 30 பாயிண்ட் ஏறணும், 10 பாயிண்ட் ஏறுது. ஸோ நம்ம ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது மார்க்கெட்டை. ஸோ உங்களுக்கு ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த ரூல் படி தான் மார்க்கெட் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த ரூல் படி நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதான் ஒரு முக்கியமான டென்ஷன். எஃப்ஐஎஸ்க்கு இதான் ஒரு டென்ஷன். ஓகே, எஃப்ஐஎஸ் வெளில போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, இன்ட்ராடே 70 பாயிண்ட் கேப் அப் இருக்கு. 11 மணிக்கு ஒரு ஆப்ஷன் வந்து 330 இருக்குனாக்கா 11 மணிக்கு 1 செகண்டுக்கு 410 போகிறது. நீங்கள் இது நடக்கிறதுக்கு தியரட்டிக்கலாக சான்ஸே கிடையாது. ஏன்னா ஒரு 10 கோடி ட்ரேட் நடக்கிற ஒரு கான்ட்ராக்டை, அந்த ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் இல்லை, ஒரு 10 கான்ட்ராக்ட் இருக்கும். ஓகே, அதுவும் நிஃப்டியில் ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கேப் அப், பேங்க் நிஃப்டியில் ஒரு 90 பாயிண்ட் கேப் அப்லாம் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதுல்ல. யூ கான் ப்ரொடெக்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த பயம் இருக்குது, இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ, டேட்டா இன்டெகிரிட்டி பெரிய பிரச்சனையாக இருக்கோ அப்படின்னு ஒரு பயம் எஃப்ஐஎஸ் இருக்குது. மேபி தட் இஸ் ஒன் ஆஃப் ரீசன் தேர் எக்ஸிட்டிங். அடுத்தது செக்டர்ஸ். நம்ம ரீசெண்டாக கூட நீங்கள் சொன்னீங்க பேங்க் நிஃப்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது, இப்போ ஒரு டவுன் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பாஸ்ட் 1 இயர்ஸில் செக்டரல் ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ்லாம் என்னவா இருக்குது சார்? எல்லா செக்டர்லுமே ஒரு சில ஷேர் நல்ல மேலே போயிருக்கு. ஓகே, நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது, ஹெச்எல் டெக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது கம்பேர்ட் டு டிசிஎஸ் அண்ட் இன்ஃபி இல்லையா? நீங்கள் ஸ்மால் கேப்லேயும்
ஒரு சில ஷேர் வந்து 20 மடங்கு 30 மடங்குலாம் போயிருக்கு. அதானி பாருங்க, இந்த ரூலிங் வந்த பிறகு ஆல்மோஸ்ட் 3-4 அப்பர் சர்க்கியூட் வச்சுட்டு எங்கேயோ வந்துச்சு இல்லையா? எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் லாஸ்ட் டைம் பைக் சொல்லிருப்பேன் நான், 300 ரூபா கிட்ட வாங்கலாம்னு சொல்லிருப்பேன், இன்னைக்கு 630 ரூபா. ஓகே, சுந்தரம் ஹோல்டிங்ஸ் 65 ரூபா இருந்தது, இன்னைக்கு வந்து 640 ரூபா இல்லையா? கிரி இண்டஸ்ட்ரீஸு 400 ரூபாயிலேருந்து 650 ரூபா. இது மாதிரி எல்லா செக்டார்லையுமே ஒரு சில செலக்ட் ஷேர்ஸ், குட் ஷேர்ஸ், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஷேர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் தான் பண்ணிருக்கு. எந்த ஸ்டாக்குக்கு மேலே போகிறதுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதோ அந்த ஷேர்லாம் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்பில் பெரிய மூவ்மெண்ட் இங்கேருந்து இருக்கும் அப்படின்னு பெரிய ஆட்கள் ஃபீல் பண்ணல. லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த ஐடி பிரச்சனை பேங்க்குக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். 57,500 இருக்கும்போது இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், ஏஐ இஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் இம்பேக்ட் ஃபார் இந்தியா. 57,600 தாண்டல அப்படின்னாக்கா நம்ம 54,000 53,000 பார்க்கறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். இது என்னன்னாக்கா டிசிஎஸ்ல வேலைக்கு சேர்ந்தால் கவர்மெண்ட்டில் ஜாபில் வேலை கிடைச்ச மாதிரி வேலையை விட்டு நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு இருந்தது. போக டிசிஎஸ்லேயே ஒரு 10,000 பேர் வேலை விட்டு நிறுத்துறாங்க. இப்போ விப்ரோ வேலையை விட்டு நிறுத்துறாங்க, இன்ஃபோசிஸ் வேலையை விட்டு நிறுத்தியே ஆகணும் இல்லையா? அமெரிக்காவில் H1B விசா கிடையாது அப்படின்ட்டான் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை இம்பேக்ட் பண்ணும். இன்னொன்று, இப்போது H1B விசா கிடையாது, அங்கே இருக்கிறவங்க திருப்பி இங்கே அனுப்பணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க, காஸ்ட்லின்னு பண்ணிட்டாங்கனாக்கா இந்தியாவுக்கு பல பில்லியன்ஸ் ஆஃப் US$ ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ், FIRCன்னு சொல்லுவாங்க, இது வழியாக வந்துட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட 300 பில்லியன் US$லேருந்து 700 பில்லியன் US$க்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் துபாயிலேருந்தும் யூஎஸ்லேருந்தும் நமக்கு வந்து ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் தான். இப்போ இந்த ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் ஈவன் 10% 20% குறைஞ்சதுனா கூட தட் ஹேவ் ட்ரமேட்டிக் இம்பேக்ட் ஆன் தி BOP. இதனால தான் பேங்க் இறங்குது. அதர்வைஸ் பேங்கிங் இறங்குறதுக்கு எந்த காரணமும் இல்லை. பேங்கிங் இன்னும் பெருசாக விழுந்துருக்கணும். விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கோல்டு. ஓகே, எல்லாருமே கோல்டு லோன் வாங்கியிருப்பாங்க, செக்யூர்ட் லோனு. போன வருஷம் 2000 இருந்தது USD பர் ரவுண்ட்ஸு, இன்னைக்கு 3750 3800 வந்துடுச்சு இல்லையா? ஸோ ஏற்கனவே ஒருத்தங்க பிளட்ஜ் பண்ணிருந்தாங்க, தங்கத்தை அடகு வச்சுருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இன்னொரு வாட்டி சேல்ஸ் பண்ண தேவையில்லை, இன்னொரு வாட்டி சர்வீஸ் பண்ண தேவையில்லை. அதை அப்படியே ரீப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்கு லோன் கிடச்சிரும் இல்லையா? ஸோ அவங்களோட லோன் புக்கு ஒன்றுமே பண்ணாமல் 25% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 25% இன்க்ரீஸ் ஆனதால் செக்யூர்ட் லோனில் அவங்களோட அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது செக்யூர்டு லோன் அப்படின்றதால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா? இந்த ஒரு காரணத்தால் தான் பேங்க் நிஃப்டி காப்பாற்றிட்டு இருக்கு. இல்லாட்டி இன்னொரு 3000-4000 பாயிண்ட்டு கீழே இருந்திருக்கணும். நாளைக்கு தெரியும். இப்போ நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் இருக்கு. 24,450 கிட்ட ஒரு பெரிய மந்த்லி சப்போர்ட் இருக்கு. ஓகே, இந்த மாதம் ஓப்பன் லோ நிஃப்டி ஓப்பன் லோ இருந்ததால 1000 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ கிரேவியார்ட் டோஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷனில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. மண்டே அன்னைக்கு 24,451 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேயும் திரும்பினாக்கா ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதுக்குள்ளே யூஎஸில் ஏதாவது கொஞ்சம் மாற்றி பேசி சரியாக பேசி, இப்போ இந்தியாவில் ஒரு மீட்டிங் ஜெய்சங்கர் சார் நடத்திட்டு இருக்காரு, அதில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு வந்து மண்டே டியூஸ்டேல மார்க்கெட்டு ட்ரமேட்டிக்காக ரெக்கவர் ஆனால் தப்பிக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆல் டைம் ஹை பார்ப்போமா அப்படின்றது சந்தேகம்தான். அப்போ நீங்க சொல்லும்போது செக்டர் ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு டவுன்ஃபாலோ இல்ல ஒரு இம்பாக்டோ இல்ல, செக்டர்ஸ்ல நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? செக்டர் வைஸா இதுல பெருசா எதுவும் இம்பாக்ட் இல்ல அப்படின்னு? இல்ல, ஓகே, எல்லா செக்டார்லயுமே ஈவன் பேங்கிங்ல கூட ஒரு சில ஷேர் நல்லா போயிருக்கு. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பத்தி நம்ம பேசணும். இன்னொரு பக்கம் கமாடிட்டிஸ். ஸோ கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற இந்த பாஸ்ட் 1 இயர்ல கோல்ட் அண்ட் சில்வர் இந்த ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கத பாக்குறோம். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஆல் டைம் ஹைல இருக்கிறத தான் பாக்குறோம். ஸோ பாஸ்ட் 1 இயர்ல இந்த ரெண்டு கமாடிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு சார்? போன இன்டர்வியூல சொல்றப்பேன், சில்வர் வந்து 1,07,000 இருந்திருக்கும், ஜஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அப்போ சொல்றப்பேன் சில்வர் வந்து பயங்கர புல்லிஷா இருக்கான், கோல்டை விட புல்லிஷா இருக்கான். 1,44,000 ஃபர்ஸ்ட் டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறப்பேன். இன்றைக்கி நான் பார்க்கும்போது 1,39,000 வந்துச்சு. இன்னொரு 5,000 பாயிண்ட் தான் மோஸ்ட்லி இன்றைக்கி நைட்டு இல்லாட்டி மண்டே 1,44,000 தாண்டுவான்னு நினைக்கிறேன். 1,44,000 ஒரு ஃபிபனாச்சி லெவல் ஆல்சோ. அதை தாண்டிட்டான் அப்படின்னாக்கா கோல்டு வந்து 1,68,000 2 லட்சம் போகிறதுக்கே சான்ஸ் இருக்குது. 1 கிலோ சில்வர். கோல்டும் வந்து 3,500 சொச்சம் கிட்ட சொல்கிறப்பேன். இந்த செப்டம்பர் 30ஆம் தேதி க்ளோஸு
3617க்கு கீழே இருந்ததுன்னா கீழே இறங்குறது சான்ஸ் இருக்கு. செப்டம்பர் 30 3617க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 3900 4200 அவுன்ஸ் கணக்கு XAUSD சொல்கிறேன், 4200 பர் அவுன்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு அப்டேட். இப்போ இந்த ஈக்விட்டி ஒரு பக்கம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது, கமாடிட்டிஸ் ஒரு தடவை அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுமா சார்? இது டவுன்ல இருக்கிறதுனால தான் இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல ரெண்டுத்துக்கும் வேற வேற கனெக்ஷன்ஸா? மார்க்கெட் கோல்டு 1618 இருக்கும்போதே ஆல் டைம் அந்த சமயத்துல மல்டி டிகேட் ஹைல இருந்தான். ஓகே, ஸோ அப்போ வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 12,000 கிட்ட தான் இருந்தது. ஸோ கோல்டு 1618லேருந்து 3800க்கு வந்துச்சு. நிஃப்டியும் 12,000லேருந்து 26,000 வந்துச்சு. யூஸ்வலாக கோல்டு அண்ட் ஈக்விட்டிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்வாங்க. ஈக்விட்டி கீழே விழுந்ததுனாக்கா கமாடிட்டிஸ் மேலே போகும், எஸ்பெஷலி ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் மேலே போகும். ஓகே, இப்போ கடைசி 2-3 வருஷமா கோல்டு மேலே போகிறது, சில்வர் மேலே போகிறது, காப்பர் மேலே போகிறது, ஈக்விட்டி மேலே போகிறது, பிட்காயின் மேலே போகிறது. ஓகே, அதனால் இப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்சி பெருசாக இருக்க மாதிரி தெரில. மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2024லேருந்து 2025 செப்டம்பர் இந்த ஃபேஸில் எப்படி இருந்திருக்கு சார்? ஏன்னா நம்ம நியூஸாக பார்க்கும்போது எஸ்ஐபி அதிகரிச்சிருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட் என்னதான் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் மக்கள் அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸஸ் தான் பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி இருந்திருக்கு பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது? இது ஒரு விஷயம் நல்லது தான். மக்களுக்கு வந்து அதீத நம்பிக்கை இருக்குது. மார்க்கெட் கீழே இறங்கிச்சுனாக்கா அன்றைக்கி ஒரு 10,000 கோடி எஸ்ஐபி ஜாஸ்தி போடுறாங்க. மார்க்கெட் நிஃப்டி 500 பாயிண்ட் இறங்கிச்சுனாக்கா அன்னைக்கு 10,000 கோடி எஸ்ஐபி ஜாஸ்தி வந்து விழுது. இவங்க தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த காப்பாற்றுற ரீட்டைலர்ஸை கவர்மெண்ட் காப்பாற்றணும். ஓகே, அதுதான் முக்கியம். ஓகே, கொஞ்சம் ஈகோலாம் விட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துட்டு, ஏன்னா அவருக்கு ஏதோ கொஞ்சம் நல்லவன் வல்லவன் அப்படின்னு வார்த்தை பேசி விட்டு கொஞ்சம் அவரோட ஈகோவை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்டாக்கா ஏதோ கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீ இஸ் கிவிங் ஹிண்ட்ஸ், மோடி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு அதெல்லாம் சொல்கிறாரு. நாம் கொஞ்சம் ஈகோ உள்ள விட்டுட்டு போய் நேரம் போய் பார்த்துட்டு இந்த UNGAக்கு போயிருக்கணும், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி போயிருக்கணும். பரவாயில்ல, இது சான்ஸை வச்சு போய் பார்த்து வந்திருக்கலாம். கொஞ்சம் ஏன் பார்க்கலன்னு தெரில. ஓவரால் மக்களுக்காக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இதை கொஞ்சம் பேட்சப் பண்ணாக்கா மார்க்கெட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி செக்டரல் வைஸாக எப்படி இருக்குங்கிறத சொன்னீங்க. இந்த ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் இதுக்கு நடுவில் எப்பயுமே ஒரு சின்ன பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து ஸ்மால் கேப் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், லார்ஜ் கேப் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிற ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பாஸ்ட் 1 இயரில் இந்த 3 இண்டைசஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சார்? எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, மார்க்கெட் 7,511லேருந்து 15,830 வந்தது, கிட்ட டபுள் ஆச்சு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த சமயத்தில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து வாஸ் ஹிட்டிங் ஆல் டைம் லோஸ். நிஃப்டி வந்து டபுள் ஆகி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆல் டைம் லோ அடிச்சது. நான் பார்க்குறவங்களாம் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 70% டவுன், 80% டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிஃப்டி 15,850 14,900 திருப்பி 15,850 இந்த மூமெண்ட்டுக்குள்ளே ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாமே தளத்திற்கே மேலே போய் கிட்டத்தட்ட 7,800 8,100 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நம்பர்லேயே ஆல்மோஸ்ட் 16,000 வந்துச்சு, டபுள் ஆயிடுச்சு. நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட் ஏறுறதுக்குள்ள ஸ்மால் கேப் இண்டெக்ஸு டபுள் ஆயிடுச்சு, 8,000லேருந்து 16,000 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது ஒரு கோரிலேஷன். இதை நீங்கள் இப்படி பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு வந்து மயிலாப்பூரில் ஒரு கிரவுண்ட் வீடு வச்சுட்டு இருந்தார் 2002 2003. ஓகேவா? அந்த வீடை விற்றுட்டு நங்கநல்லூரில் போய் 4 கிரவுண்ட் வீடு வாங்கினார். ஓகே, இப்போ 2002 2003 மயிலாப்பூரில் ஒரு கிரவுண்டில் 3.5 கோடி, நங்கநல்லூரில் 4 கிரவுண்டாக 4.5 கிரவுண்டாக வாங்கிட்டு கட்டுறதுக்கும் அதில் ஒரு கிரவுண்ட் கட்டவும் கட்டான்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நங்கநல்லூரில் 4 கோடி, மயிலாப்பூரில் 4 கோடி ஒரு கிரவுண்டு. ஓகே, ஸோ மயிலாப்பூரில் மேலே போகிறதுக்கு ஸ்கோப் கம்மி, நங்கநல்லூரில் மேலே போகிறதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி. அதே மாதிரி நிஃப்டிக்கு மேலே போகிறதுக்கு ஸ்கோப் கம்மி, ஸ்மால் கேப்புக்கு மேலே போகிறதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி. அப்படின்னாக்கா நிஃப்டி வித்துட்டு அங்கே போயிட்டு வாங்க. செல் ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்னு இது கான்செப்ட் பேர். நிஃப்டி வித்துட்டு ஸ்மால் கேப் மிட் கேப் வாங்கிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ சில சமயத்தில் என்னன்னாக்கா நிஃப்டி மேலே போகும் அப்படின்னாக்கா நிஃப்டி வாங்குறதுக்கு பைசா வேணும்ல, செல் பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நிஃப்டிக்கு போயிடுவாங்க. இதுதான் நடக்குது. இந்த மயிலாப்பூர் நங்கநல்லூர் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஸ்மால் கேப் பல ஷேர்ஸு
10 ரூபாயிலேருந்து சுவிட்சர்லாந்து பார்த்துருப்பீங்க, 2 ரூபாயிலேருந்து 90 ரூபாய். ஒரு நிஃப்டி லாட் விற்றுருந்தேன்னா எனக்கு 15 லட்சம் பைசா, 15 லட்சம் பைசாவை எடுத்துட்டு நான் வந்து 15 லட்சத்தை நான் சுவிட்சர்லாந்து போடுதுன்னு வச்சுங்களேன். நிஃப்டி வந்து 500 பாயிண்ட் மேலே போகிறதுக்குள்ள சுவிட்சர்லாந்து வந்து 2 ரூபாயிலேருந்து 90 ரூபா வந்துச்சு, 45 மடங்கு. கரெக்ட் தானே? இந்த செக்டரல் ரொட்டேஷன் யார் அடிச்சு எங்க போடுவாங்க, எது எங்க போகும், இது காமன் சென்ஸா யோசிக்க கத்துட்டோம் அப்படின்னாக்கா we can also make money. ஆனா இது ரீட்டைல் இன்வெஸ்டர் ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல சார்? ஒரு அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் மட்டும் இருந்தா ட்ராக் பண்றது கஷ்டம். ஓரளவு சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இருக்கு, எங்க எஃப்ஐஎஸ் மணி போய் தேடுது, அடுத்த செக்டர் எங்க. இப்போ டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் யாருமே சொல்லல, அப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னே மக்களுக்கு தெரியாது. 155 ரூபா இருக்கும்போது சொன்னேன், இட் ஷுட் ஷோட் அப் 4.5 மடங்கு வந்துருச்சு இல்லையா? நிஃப்டி வந்து 4000 பாயிண்ட் இறங்கிட்டு மேலே வந்திருக்கு இல்லையா? டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் 150 200லேருந்து உங்களுக்கு 650 ரூபா வந்துருச்சு. ஸோ சரியான பார்வை, எப்படி அனலைஸ் பண்ணுறது சப்ஜெக்டிவாக, நிறைய உங்களுக்கு இன்புட்ஸ் வருது, நீங்கள் சோஷியல் மீடியாலே கிடைக்குது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்க பேசுறதை கேட்டுட்டு நாம் அதை வேலிடேட் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, டெக்னிக்கல் எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது, எஃப்ஐ ஹோல்டிங் இன்க்ரீஸாக இருக்கா, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இன்க்ரீஸாக இருக்கா, டோ தியரின்னு சொல்லி ஒரு அற்புதமான கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட், 4ஆம் கிளாஸ் பையன் கற்றுக்கலாம். ஓகே, டோ தியரியில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கானா, பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கானா, இதை மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னாக்கா ஈவன் ரீட்டைலர்ஸ் கேன் மேக் குட் மணி. இந்த பாஸ்ட் 1 இயர்ல மார்க்கெட் என்னெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு சம்மரைஸ் பண்ணி சொன்னீங்க. இந்த விஷயத்துல இருந்து, இந்த ஒரு வருஷத்துல இருந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பாடம் கத்துக்கணும் சார்? ஹெட்ஜிங் கற்றுக்கணும். யாராக இருந்தாலும் டிசிஎஸ் கடைசி 5 வருஷத்துல ஒரே ரேட்டில் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏறல, ரிலையன்ஸ் ஏறல, பெல் வெதர்னு சொல்லக்கூடிய எந்த கம்பெனியுமே ஏறல. வாங்கி வச்சு என்ன பண்ணுறது இல்லையா? ஹெட்ஜிங் பண்ணுறோம்னாக்கா ஒரு மாதத்துக்கு 1.5% 2% ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லையா? இந்த 5 வருஷமா டிசிஎஸ் ஏறல அப்படின்னாக்கா 5 × 12 மாதம் 60 மாதம் 60 × 2%. டிசிஎஸ் டபுள் தான் உங்களுக்கு, டிசிஎஸ் அங்கேயே இருந்தாலும். ஐடிசி ஹாஸ் ஹிஸ்டாரிக்கலி ரிட்டர்ன் மோர் பர்சன்டேஜ். 2008லேருந்து 2021 22 வரைக்கும் 300 ரூபா 350 ரூபா ப்ரைஸ் பேண்ட்லேயே இருந்திருக்கான். ஐடிசி வாங்கணும், காலை விற்கணும். இந்த மாதம் 2%. ஓகே, 2008 2022 23 வரைக்கும் 15 வருஷம் இன்ட்டு 12 மாதம் கிட்டத்தட்ட 180 மாதம், 180 2%, 360%, டிவிடெண்ட் 5% வச்சுங்க, கிட்டத்தட்ட யூ மேட் 600% இல்லையா? ஐடிசி ஏறவே ஏறலைன்னா கூட பெரிய ஆட்கள் பெரிய பைசா பண்ணிட்டாங்க. அதில் ரைட்டிங் பண்ணி மட்டும், கால் ரைட்டிங் பண்ணால் புட் ரைட்டிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் நகராதுன்னு சொல்லிட்டு இல்லையா? இதை மாதிரி ஒரு அயன் காண்டர் மாதிரி சேஃப் ஸ்ட்ராட்டஜி வேர் யூ கனாட் லூஸ் மணி தியரட்டிக்கலி 1% 1.5% உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போய் எக்ஸ்பிரஸ் போய் ஒரு இடம் வாங்கிட்டீங்க, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் போய்ட்டு ஒரு இடம் வாங்கிட்டீங்க, வாடகை கூட மாட்டோம் பூட்டி வச்சான்னு அர்த்தம். ஒரு அசட் தானே, அசட்டை வாடகை கூடணும்ல. ஸோ நீங்கள் 20 லட்சம் 30 லட்சம் போயிட்டு மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வச்சுப்பேன், அதை ஒன்றும் பண்ண மாட்டேன், மானிட்டைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமலே இருக்கலாம் இல்லையா? மணியை மேக்ஸிமைஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம தூங்கும்போது இன்னைக்கு நைட்லேயே நாளைக்கு காத்தால ஒரு 1500 2000 பைசா வருமா தூங்கும்போது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கற்றுக்கணும். அது பண்ணாதான் இதை மாதிரி மார்க்கெட் லல்ல இருக்கும்போது பைசா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.